வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சேனல். நான் உங்கள் விக்னேஷ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றே வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல எழுதின எழுத்தை எப்படி நம்ம வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். இந்த அப்ளிகேஷன் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வீடியோவில் நான் சொல்கிற அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா அதில் ஆப் லிங்க் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி வரும். இதில் ப்ளீஸ் வெயிட்னு போட்டிருக்கோம். இதில் நீங்கள் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். வெயிட் பண்ண பிறகு ஸ்கிப் ஆட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் எந்த அப்ளிகேஷனை பற்றி சொல்கிறோமோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற பேஜ் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடும். நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மேலே ஸ்டார்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிடுங்க. இதில் உங்கள் மொபைல் ஆக்சசிபிலிட்டி எனேபிள் பண்ண தான் இருக்கும். அதனால் கர்சர் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இந்த கர்சர் கண்ட்ரோல் ஒர்க் ஆகணுமோ அந்த ஆப்பை செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போது நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ப்ளே ஸ்டோர் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வாட்ஸ்அப், க்ரோம் அது மாதிரி எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வாட்ஸ்அப்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இப்போ நான் பார்த்திங்கன்னா மொபைலில் தொடவே இல்லை. இப்போ நான் வந்து வால்யூம் பட்டன்லேயே இதை கண்ட்ரோல் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா வால்யூம் பட்டனில் நான் கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துல அட்ரஸ்க்கு மாறிக்கிட்டே இருக்குது. இது மாதிரி அப் பட்டன் எடுத்திங்கன்னா முன்னாடி போகும், டவுன் பட்டன் பார்த்திங்கன்னா பின்னாடி போகும். அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.